அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1053 1064 வரை மொத்தம் 12 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவ குருவே, அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே, கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே, காண்பவையெல்லாம் காட்டுவித்து எனக்கே மான்பதம் அளித்து வயங்கு சர்க்குருவே, உண்பவையெல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம சர்க்குருவே. இதுதான் இந்த 12 வரிகள். அதாவது இந்த 12 வரிகளில் சர்க்குருவே அப்படின்னு முடியக்கூடிய இந்த பாடல்கள், இந்த வரிகள். இதில் வள்ளல் பெருமான் கற்றது, கேட்டது, உண்டது, பெற்றது, இன்புற்றது, இது மாதிரியான அனுபவங்கள், அதாவது அனுபவ ஞானத்தை தெளிவாக சொல்கிறாங்க. என்னன்னு இப்போ பார்ப்போம். முதல் 2 வரிகள், சத்தியல் அனைத்தும் சித்தியல் முழுதும் அத்தகை தெரித்த அருட்சிவ குருவே, சத்திகளாகிய ஆற்றல் எத்தனை வகை உண்டோ அவை அனைத்தினையும், சித்தாடல் வகை எத்தனை உண்டோ அவை அனைத்தினையும் அறிவித்த அருள் நிறை சிவகுருவே அப்படின்னு சொல்லி இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரி, அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே, நான் அறிந்து கொள்ள வேண்டிய அனைத்தினையும், குறிப்பாக தவம் செய்ய வேண்டிய முறைகளை எனக்கு தெரிவித்து பிரிவென்பது இல்லாது என்னுள்ளே வீற்றிருக்கும் பெரிய சர்க்குருவே அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவர் சாஸ்திர ஞானத்தை சொல்கிறாங்க. இனிமேல் வரக்கூடிய வரிகள் எல்லாம் அனுபவ ஞானத்தை சொல்ல போகிறாங்க. என்னன்னு பார்ப்போம். கேட்பவையெல்லாம் கேட்பித்து என்னுள்ளே வேட்கையின் விளங்கும் விமல சர்க்குருவே, அதாவது ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வரைக்கும் சொன்ன வரிகள் எல்லாம் சாஸ்திர ஞானம், இப்போ அனுபவ ஞானம். அதில் முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா நாத அனுபவத்தை சொல்கிறாங்க இந்த 2 வரிகளில். அதாவது இதுக்கு அப்புறம் வர வரிகளில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காட்சி, அமுதம், சாகா நிலை, இதை பற்றிலாம் சொல்லிட்டு வருவாங்க. சரி, இந்த 2 வரிகளுக்கு விளக்கம், நான் எதை கேட்க வேண்டுமோ, அதாவது நாத அனுபவத்தை தான் கேட்கணும், அதனை நான் கேட்குமாறு செய்து என் உள்ளே பொங்கி எழும் தாபத்தின் விளைவான மலம் நீக்கிய சர்க்குருவே, அந்த மலங்களை எல்லாம் நீக்கி நான் எதை கேட்கணுமோ அந்த நாத ஒளியைத்தான் கேட்கணும், அதை கேட்குமாறு என்னை செய்த அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லி இந்த 2 வரிகளை சொல்கிறாங்க. சரி, இதுக்கு அந்த அனுபவ ஞானத்தை ஒரு திருவருட்பா பாடல் மூலமாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை பாடி அந்த விளக்கத்தை பார்க்கும்போதே வள்ளல் பெருமான் எந்த ஆர்டரில், அதாவது எந்த ஆர்டரில் அவர் அந்த அனுபவ ஞானங்களை பெற்றுக்கொண்டார் அப்படின்றதான் இந்த வரிகள் மூலமாகவும் சொல்கிறாங்க. இந்த பாடல் வரியிலையும் அதான் சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். கற்றது மற்ற அவ்வழி மாசூதது என்று எண்ணா தொண்டரெல்லாம் கற்கின்றார் பண்டுமென்றும் காணார், எற்ற தும்பு மணிமன்றில் இன்ப நடம்புரியும் என்னுடைய துரையே, நின் அருளால் நான் கற்றது நின்னிடத்தே, பின் கேட்டது நின்னிடத்தே, கண்டது நின்னிடத்தே, உட்கொண்டது நின்னிடத்தே, பெற்றது நின்னிடத்தே, இன்புற்றது நின்னிடத்தே, பெரியதவம் புரிந்தேன்
என் பெற்றி அதிசயமே அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு விளக்கம் என்னென்னா, கற்றதுன்னு சொல்கிறாங்க, அது வந்து தவம் செய்கின்ற முறை. கேட்டதுன்றாங்க, அதுதான் நாதம். கண்டது வந்து காட்சி. உண்டது வந்து அமுதம். பெற்றது வந்து மரணமில்லா பெருவாழ்வு. இன்புற்றது வந்து பேரின்பம். இதுதான் இந்த அனுபவ வரிசைகள். இதே வரிசையில் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். முதல்ல தவம் செய்கிற முறையில் சொன்னாங்க. அடுத்து வந்து நாத ஒளியை கேட்கணும்னு சொன்னாங்க. அடுத்த 2 வரியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கே மான்பதம் அளித்து வயங்கு சர்க்குருவே. அதாவது காண்பவை என்பது ஆன்ம அனுபவத்தில் அகத்தே தோன்றுகின்ற காணா காட்சியை குறிக்கின்றது. காட்சி என்பது மாறாத பரநாத நிலை அனுபவத்தில் சிற்சபையில் தோன்றும் பேரொளி. பின்னர் பொற்சபை காட்சியாகிய அந்த பேரொளியின் நடுவே தோன்றும் பொன்னொளி. முடிவாக அப்பொன்னொளிக்குள் ஆடுகின்ற செவ்வொளி. அதான் 3 விதமான ஒளி. முதல்ல பேரொளி, பொன்னொளி, அந்த பொன்னொளிக்கு உள்ள செவ்வொளி. இதுதான் வந்து அந்த இறை அனுபவம். இதைத்தான் இந்த வரிகள் மூலமாக காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கே மான்பதம் அளித்து வயங்கு சர்க்குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதாவது நான் காண வேண்டிய காட்சிகளை எல்லாம் எனக்கு காட்டுவித்து சிறப்பான பதத்தை எனக்கு அளித்து விளக்குகின்ற சர்க்குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு இன்னொரு ஆதாரமாக இன்னொரு திருவருட்பா பாடலை சொல்லலாம். ஈற்றறியேன் இருந்து இங்கு அதிசயிப்பது என் நீ என்கின்றாய். நீ என்னை விட்டு ஏகுதோறும் நான் தான் காற்றறியா தீபம் போல் இருந்திடும் அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன். அண்ட பகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது ஆங்கு அதன் நடுவே தோன்றியது ஒன்று, அதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்கு உள்ளாடும் வள்ளல் அருளொளியோ ஈது அதிசயிக்கும் வகையே அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் சொன்ன அந்த ஒளி அனுபவங்களை வரிசைப்படுத்தி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். செய்பவையெல்லாம் செய்வித்து எனக்கே உய்பவை அளித்து எனுள் ஓங்கு சர்க்குருவே. நான் செய்ய வேண்டிய செயல்கள் எவையோ அவற்றை நான் என் சுதந்திரமற்று தங்களின் பரிபூரண சுதந்திரத்தால் செய்யுமாறு செய்வித்து எனக்கே நான் மேலோங்கி வாழ தேவையானவற்றை அளித்து என்னுள்ளே ஓங்குகின்ற சர்க்குருவே. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், விண்ணப்பங்கள்லையும் அவர் அப்படி தான் சொல்கிறாங்க. யான் எனது என்ற தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், போக சுதந்திரம், இந்த சுதந்திரங்களை எல்லாம் நான் உன்கிட்டே கொடுத்துட்டேன். உன்னுடைய அருட்சுதந்திரம் என் மேலே செலுத்தி என்னை வழி நடத்துன்னு தான் சொல்கிறாங்க. அதே தான் எங்கேயும் சொல்கிறாங்க. செய்பவையெல்லாம் செய்வித்து எனக்கே உய்பவை அளித்து எனுள் ஓங்கு சர்க்குருவே. சரி, என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு என்னை வழி நடத்துன்னு சொல்கிறாங்க. இவராக போய் எதுவும் செய்யலை, அவரை செய்ய சொல்கிறாங்க. இங்கே தான் அந்த வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்மளாக போய் செய்கிறோம், செஞ்சுட்டு போய் சிக்கலில் மாட்டிக்கிட்டு அப்புறமா கடவுள்கிட்ட போய் இப்படி எப்படின்னு சொல்கிறோம். அவர் அப்படி செய்யவே இல்லை. என்னால் செய்யக்கூடிய விஷயம் இங்கே எதுவுமே இல்லை. நீ என்ற செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கே உய்பவை அளித்தெனுள் ஓங்கு சர்க்குருவே. என்னுள்ள இருந்து நீ நடத்துன்னு தான் சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். உண்பவையெல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரம்ம சர்க்குருவே. ஆன்ம அனுபவத்தில் நான் உண்ண வேண்டியவை எவையோ பஞ்சாமுதம் தெல்லமுதம் உட்பட்ட அனைத்தினையும் என்னை உண்ண வைத்து நான் கொண்ட குணப்பாங்கை அறிந்து அதனில் விளங்கும் மிக மிக மேலான சர்க்குருவே அப்படின்றாங்க. இதற்கு ஆதாரமாக 2 பாடல்களை சொல்லலாம். ஒரு இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, அம்மையை கண்டேன் அவள் அருள் கொண்டேன் அமுது உண்டேன் அடி அம்மா அமுது உண்டேன் அடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இன்னொரு பாடல். கல்லுண்டால் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டது உண்டு சிற்சபையில் உண்டதும் உண்டடி நான் எள்ளுண்ட
பல விடயத்து இறக்கும் கல்லன்றே, என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல். உலகம் உள்ளுண்ட போது மயக்குற்றிடும் கல் அளவே, உள்ள மயக்கு அனைத்தினையும் ஒளித்திடும் கல். மடவாய் அல்லுண்ட பிறரும் எனை அடுத்தடுத்து கண்டால், அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யான் உண்ட கல்லே அப்படின்னு சொல்லி அவர் உண்ட அந்த அமுதத்தை, அந்த அமுத அனுபவம், அமுதம் உண்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தெளிவாக இந்த பாடல் வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.